ஓம் நமச்சிவாய. அதாவது ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஒருவேளை 8ஆம் இடத்ததிபதியோட திசை நடக்கும் பொழுது, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற விஷயங்கள நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் வந்து 8ங்கிறது விபத்து, கண்டம், இந்த மாரி விஷயங்கள் அதிகமான ஒரு துன்பம் குடுக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இதுலயும் நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருங்கன்றத தான் முதல் வார்த்தையா நம்ம சொல்லுவோம். அப்படி 8ஆம் இடத்ததிபதி திசை நடக்கும் பொழுது, ஒருத்தருக்கு விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாரு. சர்ஜரி நடக்குது அப்படின்னாக்கா, அது ஒரு சிலர் ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. ஆனா, இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு உறுப்ப கட் பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்பு வந்துரும். ஒரு விரல எடுத்து கட் பண்ணி எடுக்கிறதோ, ஒரு காலையே கட் பண்ணி எடுக்கிறதோ, இந்த மாரி அமைப்புகள்லாம் சிலருக்கு நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அது யார் யாருக்கெல்லாம் அது நடக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியா பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மனால பார்க்க முடியும். அதாவது லக்னத்திற்கு 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய விரையாதிபதி இருக்காரு இல்லைங்களா? விரையாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகு கேதுக்களோடு பலமா சம்பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு இந்த உறுப்பை வெட்டி எடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 100% கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க செக் பண்ணி பாருங்க. நன்றி. வணக்கம்.